நாம் வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரம் 25, 26 இந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16வது அதிகாரம் 25, 26. And at midnight Paul and Silas prayed and sang praises unto God, and the prisoners got them, and suddenly there was a great earthquake, so that the foundation of the prison were shaken, and immediately all the doors were opened, and everyone's bonds were loosed. அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி 25, 26 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த திருவார்த்தையின் மூலமாக வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் பேசும்படியா நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே நீங்க பேசுங்க. ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தாவே நீங்க பேசுங்க. உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் விடுவிக்கட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது வாசிக்க கேட்ட அந்த வசனத்துல பார்க்கிறோம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்னதான் செஞ்சாங்களாம்? தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க எதனால தான் அந்த சிறைச்சாலையில பிடிச்சு போட்டாங்களாம்? தேவனுடைய மேல உள்ள வசனத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை எங்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டாங்க. அதை மீறி இயேசுவின் நாமத்தை சொன்னபடியினால பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில கெட்டி சிறைச்சாலையில போடுவதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசுவின் நாமத்தை, அவருடைய நாமத்தை ஒரு தரம் உச்சரித்தாலும் அநேகர் சுகமாகிறாங்க. அற்புதம் அதிசயங்களும் நடக்கிறது. அவங்களுக்கு பின்னாடி அநேக ஜனங்கள் போகிறத பார்த்து தான் அப்போ உள்ள அந்த அரசாங்கத்தில் இந்த பொறாமையினால என்ன செஞ்சாங்க? இந்த நாமத்தை இனி ஒருவராகிலும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டாங்க. அந்த இயேசுவின் நாமத்தை தடுப்பதற்கு ஒருவனாலும் எழும்ப முடியாது. அவங்க இயேசுவின் நாமத்தை அதுக்கும் பிறகும் சொன்னபடியினால அது மூலமாக சிறைச்சாலையில் போடுவதை பார்க்கிறோம். யார் யார் சிறைச்சாலையில் இருக்கிறா? பவுலும் சீலாவும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில என்ன செய்யறாங்களாம்? அவன் கர்த்தரை நோக்கி துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 26வது வசனம், சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. அப்ப அந்த ஜெபம் பாத்தீங்களா? 2 பேர் இந்த பூமியில ஒருமனப்பட்டு இருந்தா அது பிதாவினால் உண்டாகும் என்று மத்தேயு சுவிசேஷத்துல பார்க்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தா எப்படிப்பட்ட காரியத்தையும் நாம் சாதிக்கலாம். ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனோடு நாம் பேசும் பொழுது கர்த்தர் எப்படிப்பட்ட காரியம் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஒரு மனது வேணும். 2 பேர், அது கணவன் மனைவியா இருக்கலாம், தாய் மகனா இருக்கலாம். நாம் பார்க்கிறோம், தாயும் மகளா இருக்கலாம். 2 பேர் இந்த பூமியில என்னதான் செய்யணுமா? ஒரு மனதோடு ஜெபிக்கும் போது அந்த இடத்துல பாருங்க, பவுலும் சீலாவும் நடு ராத்திரியில தான் தேவ சமூகத்துல நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் அநேக இடங்கள்ல இந்த முழு இரவு ஜெபம் வைத்தது காரணமே அதுதான். எப்படிப்பட்ட விண்ணப்பம் இருந்தாலும் இந்த முழு இரவு ஜெபத்துல நிச்சயமாகவே வழிவாசலை தேவன் நமக்கு திறந்து தருவார். இந்த பவுலும் சீலாவும் பாருங்களேன், ஜெபிக்கிற ஜெபத்துல இந்த இடமெல்லாம், இந்த அஸ்திபாரமெல்லாம் அசைந்தது, பூமி மிகவும் அதிர்ந்ததான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஜெபம்.
கட்டுண்டவர்களாக இருக்கிறாங்க. அப்படிதான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய கட்டுகளும் பாவ கட்டுகளும் கலன்று போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே அவங்க இருந்த சூழ்நிலை வேற. ஐயோ நம்ம கட்டி போட்டாங்களே, காலையில் மரண தண்டனை, ஐயோ நான் என்ன செய்வோம், அப்படி வாழ்க்கை எப்படி போயிருமா, அதை பற்றிலாம் கவலைப்படல. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவருக்கு தெரியாமல் இந்த சம்பவம்லாம் நடக்காது. அவருடைய நாமத்தை ஒரு மனிதன் ஒரு தரம் இயேசுவின் நாமத்தை உச்சரிச்சுட்டா அவர் கைவிட மாட்டார். எல்லாமே அறிஞ்சிருக்கிறாங்க இந்த பவுலும் சீலாவும். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பாருங்க, எரிகிற அக்கினியிலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். ஏன்னா கர்த்தர் மேல அவருடைய நாமத்தில் நம்பிக்கை வச்சு கர்த்தர் விடுவிப்பார் என்ற விசுவாசமா இருந்தாங்க. ஆகவே கர்த்தர் தாமே தூதனை அனுப்பி கர்த்தர் அவர்களை விடுவித்தார். இந்த பவுலும் சீலாவும் பாருங்களேன், அந்த இடத்துல வேற எதுவும் கவலைப்படல. அதே போல நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட நீ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம், எதையும் குறித்து நீ கவலைப்படக்கூடாது. கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும் என்று நீதிமொழிகள்ல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒருபோதும் நாம் வேதனைப்படக்கூடாது. இந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே தேவனை பாடி துதித்தார்கள். அந்த இடத்துல பெரிய ஒரு வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் பண்ற ஜெபம் முதலாவது தன்னை தாழ்த்தி ஒருமனப்படணும். ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி யாக்கோபை போல ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு பாருங்க, நீ ஆசீர்வதித்தாலே நான் உன்னை விடமாட்டேன். ஒரு அரை மணி நேரம் நம்ம ஜெபிக்கக்குள்ளும் ஏதோ சோர்வு அலுப்பு வந்துடுது, அப்படியே நம்ம முடிச்சிடுறோம். யாக்கோபு அப்படி இல்லை. விடிய போது நீ விடு. கர்த்தர் சொல்லும் போது நீர் என்னை ஆசீர்வதித்தாலே நான் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் தேவ ஜனமே நமக்குள்ள இந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீ ஆசீர்வதிங்கப்பா. எத்தனோ ஜெப கூட்டத்துக்கு நான் போயிருக்கிறேன், எத்தனோ முழு இரவு ஜெபத்துக்கு நான் வந்திருக்கிறேன். யார் யாருக்கோ அதிசயத்தை அற்புதத்தை செய்கிறீங்களே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா சொல்லிட்டு கர்த்தருடன் ஜெபத்தின் மூலமாய் நாம் அவரோட பேசணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என்பது என்ன? நாம் தேவனோடு பேசுவது, அவர் நமக்கு பதில் தரும் வர ஜெபிப்பது தான். அதான் உண்மையான ஒரு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சகோதரிக்கா ஒரு சகோதரனுக்காக நாம் ஜெபிக்கிறோன்னா, சகோதரன் குடிப்பழக்கத்தில் இருக்கலாம், சகோதரி ஏதாவது அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அவர்களுக்காக சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்க சொல்லும் போது சின்ன ஒரு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே முடிக்கிறது அல்ல. விடுவிக்கும்படும் வர, தேவன் கிரியை செய்யும் வர, அங்கிருந்து பதில் வரும் வர நாம் விடாப்பிடியாக ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு அதைத்தான் செஞ்சார். பாருங்க, விடாப்பிடியா கர்த்தாவே நீ ஆசீர்வதிங்க. இப்படி ஆசீர்வாதம் இல்லாமல் ஏசா பாருங்க, சகோதரனை கொல்றதுக்கு தேடுறான், தப்பி தான் வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை குட்டிகளோடு திரும்பி இங்கே இடையில வரும்போது தான் இந்த ஜெபத்தை பண்றார். பண்ணும்போது கர்த்தர் கைவிட்டாரா? கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஆகவே நாம் பண்ற ஜெபம் உயிர் உள்ளதா இருக்கணும். ஒரு மனதோடு நீங்க ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் 3 பேர் கூடி ஜெபிச்சு அதோடு நீங்க விட்டுறக்கூடாது. இந்த ஜெபத்தை நீங்க தொடர வேண்டும். வீடுகளில் நீங்க ஜெபிக்க வேண்டும். வீடுகளில் இருக்கிற 2 பேரோ ஆள் இல்லைன்னா ஒரு ஆளாவது நீங்க முழங்கால் படியிட்டு உட்கார்ந்து, முடியலன்னா உட்கார்ந்த இடத்துலயாவது நீங்க என்னதான் செய்யணும்? ஜெபிக்கணும். யாக்கோபு முழங்கால் படியிட்டு இந்த நரம்பெல்லாம் சுருண்டுருச்சு, அப்பையும் விடலை. ஒரு பிடிவாதம், ஒரு வைராக்கியம் இந்த யாக்கோபுக்கு இருந்துச்சு. ஆகவே நாம் கூட இந்த பதில் வரலன்னா தொடர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபத்தின் மூலமாக நாம் தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்னா நேரம் நம்ம பேசுறோம், நம்ம ஆவியான தேவன்கிட்ட ஜெபத்தின் மூலமாக நாம் பேச முடியும். அந்த ஜெபத்தின் மூலமாக யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. எளிமை உள்ள ஜெபங்களை தேவன் தள்ளுவதில்லை. இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நமக்கு பதிலை தருகிற தேவன். உன் மன வேதனைகள் யாவையும் அவர் அறிகிற தேவன். இந்த வேதத்தில் பார்க்குறோம். அன்னாளை பற்றி பார்த்தா கற்பத்தின் கனி இல்லை, மலடி என்று அநேகர் சொல்றாங்கப்பா. நீங்க எனக்கு ஆண் குழந்தையை கொடுத்தா உமக்கென்று தருவேன் பொருத்தனை பண்ணினார். சக்காலத்தி பாருங்க, டெய்லி நித்தம் அவமானப்படுத்துகிறதே பார்க்குறோம். அன்னாள் பாருங்க, இப்படி புலம்புறது அழுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆலயத்தை தேடி போவோம்,
தேவன் அங்கே இருக்கிறார். என் வேதனையெல்லாம் நான் கர்த்தரிடம் சொல்ல போறேன் சொல்லிட்டு அன்னாள் தேவ ஆலயத்துக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கண்ணீரோடு வேதனையோடு அழுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மலடின்னு சொல்லி பேர் வாங்குறது ரொம்ப வேதனையான ஒரு காரியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அன்னாள் பாருங்க, ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, பெண் பிள்ளை பிறந்தாலும் ஆண் பிள்ளை பிறந்தாலும் ஏதாவது ஒன்று பிறந்தா மலடி என்ற இந்த பேர் நீக்கப்படும். பாருங்க, இப்போ பெண் குழந்தை ஏதாவது குழந்தையை கேட்டிருக்கலாம். அந்த அன்னாள் பாருங்க, ஆண் குழந்தையை நீங்க கொடுத்த உமக்கன்று நான் தருவேன் பொருத்தனை. இந்த பொருத்தனை கர்த்தருக்கு பிடிச்சிச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, வருஷம் அங்க பலியிடும் போது சக்காலத்தி பாருங்க நித்த அவமானப்படுத்துவா. இந்த வேதனையெல்லாம் சகித்து யார்கிட்டயோ வந்து சொல்லத்தான் செஞ்சா. நான் என் ஆட்டின்னு சொல்ல மாட்டேன், தேவனுடைய சமூகத்திலே நான் கர்த்தரிடம் நான் சொல்ல போறேன். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கூட மனுஷர்கிட்ட சொல்லும் போது நான் வெக்கப்பட்டு போயிடுவோம். மனுஷரால வந்து நாம் கேட்டுக்கொண்ட காரியத்தை அவங்களால செய்ய முடியாது. நாம் ஜெபத்தில் வைக்கும் போது அவர் ஒரு தூதனை அனுப்புவார். நமக்கு ஒத்தாசையாக நமக்கு அனுகூலமாக இருந்து அவர் வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. பார்க்கிறோமா, 100க்கு அதிபதி வேலைக்காரனுக்காக சொல்லுவதே ஒரு வார்த்தை. அதனா எதை குறிக்குது? ஒரு வார்த்தைனா ஒரு தூதனை அனுப்புங்க. எனக்கு கீழே எத்தனோ வேலைக்காரர் இருக்காங்க. ஒருவனை வாந்தோன்னா வருகிறான், மற்றவனை போன்னு சொல்றா போகிறான். இவனே எனக்கு கீழ்ப்படிவாரானால் நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், கோடி கோடியான தேவ தூதர் இருக்கிறாங்க. நீ ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு தூதன் அங்கிருந்து அனுப்புங்க, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீ குணமாக்கினால் நான் குணமாவேன் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம் ஜெபத்துல நாம் அவரோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தை நான் வர்த்திக்க செய்யணும். விசுவாசம் குறையக்கூடாது. நான் வாரம் வாரேன், வருஷங்கள் போய்கிட்டு இருக்கு, இப்படியே இருக்கே, என் ஜீவியத்தில் ஒரு அற்புதம் இல்லையே, அதிசயம் இல்லையே என்று நீ நினைக்கலாம். கர்த்தர் இந்த வழியிலே உன்னை நடத்தி உன்னை புடம் விடுவார். உன் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும்படியாகவே இந்த தாமதமெல்லாம் ஒரு சிலருக்கு நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பவுலும் சீலாவும் ஒரு மனதோடு கர்த்தரை பாடி துதித்து ஜெபம் பண்ணின போது அங்கே ஆவியானவர் இறங்கி எல்லாம் பாவ கட்டுகளையும் அறுத்து விடுகிறார். அங்கே அநேகர் ரட்சிக்கப்படுவதை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி காலத்தில் ஜெபம் நமக்கு மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. நாம் யாரோ நாடி நாம் போயிருக்கலாம். அதிகாரிகளையும் நீதிபதிகளையும் மனுஷர்களையும் நம்மளை நேசித்த ஒவ்வொருவருக்கும் இந்த காரியத்தை பற்றி நாம் சொல்லியிருக்கலாம். ஆனா மனுஷருடைய உதவி விருதா என்று ஆண்டவர் இந்த வேளையில் அவர் பேசுகிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த காரியம் உனக்கு தாமதமாய் போய்கொண்டிருக்கிறதா? ஒன்றை ஒன்று நினைத்துக்கொள், இந்த காரியம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் வந்து ஜெயமாய் அவர் ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் நல்ல ஒரு பொன்னாக விளங்கி ஒரு கர்த்தர் உருவாக்கி நல்ல தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உருவாக்கி கர்த்தர் உனக்கு அதிசயங்களை அவர் செய்ய போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. நீ ஜெபம் குறையும் போதுதான் ஒரு சில காரியம் உனக்கு தாமதமாகிறது. இன்னும் என்னிடம் நெருங்கி வர வேண்டும், என் பிள்ளை என்னோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், என்கிட்ட உரிமையோடு கேட்க வேண்டும். நான் பெத்த தகப்பன்ட்ட இதை வாங்கி கூட உரிமையோடு நாம் கேட்கிறோம். நம்ம ஏசப்பா கூட அதைத்தான் நினைக்கிறார். நீ மனுஷர்கிட்ட யார்கிட்டயோ நீ சொல்றியே, யாரையோ நீ கவலைப்படுகிறாயே, ஒரு நாள் ஆகிலும் என்னிடம் நீ உன் விண்ணப்பத்தை உன் கவலைகளை எனக்கு இறக்கி வைக்கிறாயா? ஆண்டவர் இந்த வேளையில உன்னை நோக்கி அவர் பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. நாம் ஜெபத்தின் மூலமா தேவனோடு நாம் பேசும்போது எப்படிப்பட்ட காரியத்தையும் அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் மாற்றுகிறார். ஜெபம் நம்மை சுற்றியுள்ள சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறது. இந்த ஜெபம் தேவ ஜனத்தின் ஆயுதமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு எது எது தந்தாரே இல்லையோ அந்த வரம் இந்த வரம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆவியின் கனிகள் 9 வித ஆவியின் கனிகளும் ஜெப ஆவியை யார் ஒருவருக்கு ஆண்டவர் தந்தாரோ அவங்க பாக்கியம் உள்ள ஜனங்கள். ஜெபத்தின் மூலமா தேவனை நாம் எப்போது நாம் பேசி கொண்டிருக்கலாம். எவ்வளவோ உயரத்தில் உன்னதத்தில் வாசம் செய்கிற உன்னதமான தேவன் பரிசுத்தர். அவரோடு பேசுகிற சிலாக்கியத்தை ஜெபத்தின் மூலமா பேசுகிற சிலாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தாரை நாம் பாக்கியம் உள்ள ஜனமாய் இருக்கிறோம். என் ஜனமே, நாம் ஜெபிக்கும் போது நம்மை சுற்றிலும் உள்ள பாவ கட்டுகள் உடைகிறது. இந்த பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே கர்த்தரை நோக்கி கட்டுண்டவர்களாய் கர்த்தரை நோக்கி துதித்த பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற அவர்களும் விடுவிக்கப்பட்டாங்க. சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா பாவ கட்டுகளும் அருந்தது. என் ஜனமே, நீ ஜெபிக்கும் பொழுது நீ மாத்திரமல்ல, நீ விடுவிக்கப்படுவாய். நீ யாருக்காக நீ ஜெபிக்கிறாயோ அவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ தொடர்ந்து நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தா எது எது தடை இருக்கும் அந்த தடைகளாம் சேனைகளின் கர்த்தர் உனக்கு முன் சென்று தடைகளை நீக்குவார். இந்த பாவ கட்டுகளை அவர் உடைப்பார். எல்லா சத்துருவின் கட்டுகளை அவர் உடைப்பார். நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசு கண்டு நடுங்கி ஓடி போகிறான். பிசாசுக்கு மட்டும் ஜெபம் பிடிக்காது. நம்ம பாடல் கூட நம்ம படிப்போம், மற்ற என்னென்னாலும் நம்ம செஞ்சிடலாம். ஆனால் ஜெபம் மட்டும் ஒன்று, வேதம் ஜெபம், இந்த ரெண்டு மட்டும் விருப்பமே இருக்காது. முக்கியமாக ஜெபம் பண்ணுறத நமக்குள்ள விருப்பத்தை இல்லாதபடி பிசாசு எடுத்து போடுவான். ஏன்னா ஜெபித்தாவை ஜெயம் கொண்டுருவா. எப்படிப்பட்ட காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெயம் பெற்றுவா. அதனால இந்த ஜெபத்தை நம்ம என்ன செய்யணும்? தடை செய்யணும். இந்த கடைசி காலத்துல பிசாசு ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி தேவனோடு வந்து பேசக்கூடாதபடி இந்த விருப்பம் இருக்காது, ஜெபிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி வெங்காயத்தை உரிச்சா என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கொண்டு வந்து ஜெபத்தை தடை செய்கிற ஆவிகள். ஆகவே நீங்க விடக்கூடாது. தொடர்ந்து இந்த ஜெபிக்கிற ஜெப சிந்தையை தாங்க, ஜெப ஆவியை எனக்கு தாங்க என்று நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீ ஜெபிக்க ஜெபிக்க வந்து வெளிச்சம் வர வர இருள் நீங்கி போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஜெபிக்கிறவனாய் நீ இருப்பாயானால் பிசாசு உன் வீட்டிலிருந்தும் உன்னை விட்டும் நீங்கி போய்விடும். நாம் ஜெபிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பலப்படுகிறது. தேவனோடு தொடர்ந்து நீங்க பேசிக்கிட்டே இருங்க. அவருக்குள்ள இருக்கிற குணங்கள் உனக்குள்ள வரும். யார் என்ன சொன்னாலும் கோபப்பட மாட்டேன், ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். அவர்களை சத்துருவை நீ நேசிப்ப, உன்னை துன்பப்படுத்துவதற்காக நீ ஜெபம் பண்ணுவ. நீ தொடர்ந்து ஜெப ஆவியை நீ அனல் மூட்டி தேவனோடு பேசணும், யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு வர துன்பங்களும் சோதனைகளும் வேதனைகளையும் நீ கர்த்தரிடம் மட்டுமே நீ சொல்லும் போது கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ ஜெபம் செய்ய தொடங்கினால் அவர் உனக்காக யுத்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் மகிமை கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆசீர்வாதம் இறங்கிடும், உன்மேல் ஆசீர்வாதம் இறங்கிடும், ஆசீர்வாதம் இறங்கிடும், நம்மில் ஆசீர்வாதம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். கரங்களை தட்டி துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் செய்ய தொடங்கினால் அவர் கிரியை செய்ய தொடங்குவார். நீ ஜெபிக்க வந்துட்டு அவரை நீங்க தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். ஜெபம் பண்ண ஐயோ நம்ம பிள்ளை பாருங்க தகப்பன்ட்ட வாங்கி கொடு அது நொய்யும் சொல்லிக்கிட்டு கிடக்கு.
சொல்லிட்டு உடனே வாங்கி கொடுத்துட்றோம். நம்முடைய அப்பா ஜெபத்தின் மூலம் வருந்தி கேட்கணும் சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். ஆகவே வந்து நம்ம தொடர்ந்து கேட்கும்போது ஆண்டவர் தந்துருவார். நீ ஜெபம் பண்ண தொடங்கிட்டா போதும். மற்ற ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கு, நீ தொடங்கிட்டேன்னா அது கேட்ட கிருபைகளை தந்து வந்து ஜெப ஆவியே ஜெப சிந்தையை கத்த தந்து அனல் மூட்டி அப்படியே உருக்கமா ஜெபிக்கிறத பார்க்குறோம். நாள் மாவடியிலையும் ஒவ்வொரு இடங்களிலும் நீங்க பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிறங்க. ஜெபம் அவங்க பேரு வந்து வேதத்தில் இப்படி பார்க்குறோம். வந்து ஜெபிக்கிற அவர்களாக கத்தர் அவங்களை எழுப்புகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப வீரர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வந்துட்டு அவங்களும் ஜெப வீரர் தான். யாரு? பவுலும் சீலாவும் நல்ல நடுராத்திரியில ஜெபிக்கிறாங்க. பார்த்தீங்களா? பக்கத்தில் யாரும் சொல்ல, அமைதியாரு, தூங்கணும். ஆனால் எல்லாருமே வந்து சிறைச்சாலையில் வந்துட்டு அப்போ ஜெபிக்கும் போது யாருமே தூங்கலை. அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். பேதுருவ ஒரு நேரத்தில் இரும்பு கதவு, எத்தனோ கதவு, பாதுகாப்பு, போர் சேவகர் நிறைய பேர் இருக்கிறாங்க, வந்துட்டு தப்பிச்சு போயிடுவாங்களாம். பேதுருவ மட்டும் அவர் என்ன செய்கிறார்? உள்ள பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க. அது ஒரு காலம். வந்துட்டு அதுக்கு கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக யாரா இந்த பேதுருவையும் சிறைச்சாலையில் அடைச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே இயேசுவின் நாமத்தை சொன்னது நிமித்தம் வந்து நல்லது செய்ய போய் அடைச்சி போட்டிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலும் சீலாவும் வந்துட்டு அந்த காரணத்தை அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பவுலும் சீலாவும் என்னதான் செஞ்சாங்க? துதித்தார்கள், பாடி துதித்தார்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்தினாங்க. பேதுரு என்ன செஞ்சார்? அடிக்கடி சொல்லும் போது என்னையவே சொல்ற மாதிரி இருக்கும். என் பேரும் பேதுரு தான், தமிழ்ல, இங்கிலீஷ்ல பீட்டர். பாருங்க, வந்துட்டு அவர் என்னதான் செஞ்சார்? தூங்குனார். நல்லா குரட்டை விட்டு என்ன செய்ய, சிறைச்சாலையில் காலையில மரண தண்டனை. அவர் என்னதான் செய்யறாரு? ஆண்டவர் பார்த்துக்கிறார், எனக்கு தூக்கம் வருது, எதையும் கவலைப்படல, துதிக்கலாம்ல, பாடி துதிக்கலாம். அந்த பவுலும் சீலாவும் துதித்த போது அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் பாவ கட்டுகளும் அருந்தது. ஆனா பேதுரு நல்லா ஜெபிக்கிற, தூங்குறார். தூங்கும் போது அந்த அந்த இடத்துல வந்து ஆவியானவர் கொண்டு வர்றாரு. பேதுருவை கொண்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் 3-4 பேருக்கு மேல அங்க வந்து ஐயோ வந்து எனக்கு கேட்டா நாங்க என்ன செய்வோம், மரண தண்டனை கொடுத்துருவாங்க, தப்பிக்க விட்டுமே. ஆவியானவர் கொண்டு வரார். இரும்பு கதவு தானாவே திறக்குது. போர் சேவகர் பார்க்குறாங்க, ஐயோ அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க, என்ன செய்யணும்? தங்களவே என்ன செஞ்சுட்டாங்க? கொலை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுது. தங்களவே கொலை செய்து கொண்டார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம், இந்த பவுலும் சீலாவும் ஜெபித்த போது அநேகர் விடுவிக்கப்பட்டாங்க. இந்த பேதுரு ஜெபிக்கல, நல்லா தூங்கிட்டார். தூங்கின நிமித்தம் என்னதான் நடந்துச்சு? மரணம் உண்டாயிடுச்சு. ஆகவே வந்துட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ரெண்டு பேருமே இயேசுவின் நாமத்தை சொல்லிதான் அடைக்கப்பட்டாங்க. இந்த அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. ஆகவே ஜெபத்தில் நாம் தூங்குறவர்களாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஜெபம் வந்து உயிர் உள்ளது. நாம் பண்ற ஜெபத்துக்கு உயிர் உண்டாகணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல தேவ அக்கினி, ஒரு இடத்துல ஜெபிக்கும் போது தேவனுடைய அக்கினி அவங்க மேல இறங்கி வந்து பாருங்க, அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டாங்க. ஜெபிக்கிறவங்க, வேதம் வாசிக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையும் ஜெபமும் இருந்தா பிசாசு அப்படிப்பட்ட நபரை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கும் போது நமக்கும் தேவனுக்கு உள்ள உறவு பலப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. நாம் ஒரு மனதோடும் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. நாம் ஜெபிக்கிறோம், ஒரு மனதோடு நாம் ஜெபிக்கிறோமா? கர்த்தர் நம்மளை காண்கிறார். நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நாம் குடும்பத்தில் உள்ள எல்லாம் சாபங்களை நீக்கி அதை அகற்றி விடுகிறார். எம் ஜனமே, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையே ஜெபந்தான். நாம் ஜெபிக்க ஒருபோது நாம் மறக்க கூடாது. நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார். எல்லா பாவ கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் கடன் பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் விடுவிக்கிறார். என் ஜனமே, நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போது எல்லாம் சிறை இருப்பிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். மரண பயத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். ஜெபம் தேவனுடைய
தேவ ஜனத்தின் ஒரு ஆயுதமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு கிருபையாக ஜெபத்தின் மூலமா தேவனோடு பேசுகிற சில ஆக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். நீ ஜெபத்தின் மூலமா தேவனோடு ஒரு நம்பிக்கையோடு அவருடைய நாமத்தையே நம்பிக்கை வைத்து விசுவாசமாய் நீ ஜெபித்தபடியினால் நிச்சயமாக இந்த ஜெபம் உன்னை வெட்கப்படுத்தாது. நீ தலை நிமிர்ந்து நடக்க இந்த ஜெபம் உன்னை உயர்த்தி வைக்கும். நாம் மனுஷரிடம் நாம் இந்த விண்ணப்பத்தை கொண்டு போல தேவனிடம் சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் ஜெபத்தின் மூலமாய் நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறபடியினால் இந்த ஜெபம் ஒருபோதும் தோற்று போகாது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் சாத்தானை துரத்தி விடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். ஜெபம் பரிந்து பேசும். ஜெபம் வல்லமையுள்ளது. என் ஜனமே, ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பே ஜெபம்தான். ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும். என் ஜனமே, ஜெபம் நன்மையானதை உருவாக்கும். ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சு. நாம் சாப்பிட்றது கூட மறந்தாலும் மறக்கலாம். ஜெபிப்பதுக்கு ஒருபோதும் நாம் மறக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஜெபத்தின் மூலமாக தேவனோடு இந்த அறிவு வேணும். மனுஷரோடு நாம் பேசல. ஜெபத்தின் மூலமா இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது பாருங்களேன், உங்களுக்கு பலன் உண்டாகும். ஜெபிக்க இன்னும் உங்களுக்கு ஆர்வம் வரும். ஜெப ஆவியை, ஜெப சிந்தையை அவர் தந்து கொண்டே இருப்பார். நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 6வது அதிகாரம் 10 24 வரை நீங்க வீடுகளிலிருந்து வாசித்து பாருங்க. அந்த கர்த்தர் அதிசயமாய் அவர் நடத்துகிறார். தானே ஜெபிக்கிறவனாய் இருந்தான். யார் ஒருவர் நீங்க விடாப்பிடியாக ஜெபிக்கிறீர்களோ, ஜெபத்தின் மூலமா தேவனோடு நீ பேசுகிறையோ, ஒருபோதும் அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அவர் உனக்கு நன்மையானதை தந்து வழி நடத்துவார். நீ கேட்டுக்கொண்டது விண்ணப்பத்தை அவர் உனக்கு தந்து அவர் வழி நடத்துவார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த வேளையிலும் கூட அவர் பேசுகிற வார்த்தைக்கு நாம் எத்தனை பேர் நாம் செவி கொடுக்கிறோம்? இந்த பவுலும் சீலாவும் மன உருக்கத்தோடு ஒரு மனதோடு அவங்க ஜெபித்தார்கள். அவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். சிறைச்சாலையில் இருக்கிற அநேகருடைய பாவக்கட்டுகளும் அருந்தது. யாவரும் விடுவிக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று கீழே உள்ள வசனத்துல வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ சமூகத்துக்கு நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ வந்திருக்கலாம். ஓ நம்பிக்கையை நீ விட்டு விடாதே. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று அவர் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உன் மனவேதனைகளையும் உன் சூழ்நிலைகளையும் அவர் அறிகிற தேவன். இந்த 2026வது வருஷத்துல எப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியமா இருந்தாலும் நீ ஜெபத்தின் மூலமா தேவனோடு நீ பேச வேண்டும். நீ தேவனிடம் நீ கேட்க வேண்டும். உனக்குள்ள விசுவாசம் பெருக வேண்டும். தேவ அன்பு உனக்குள்ள பெருக வேண்டும். தேவனுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உனக்குள்ள வர வேண்டும். அவர் சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து நீ அவர் மேல் நம்பிக்கையாவே இரு. ஒருபோது உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற தேவன். ஆகவே இந்த 2026வது வருஷத்துல நாம் ஜெபிக்கிறத விட்டுட்டு வீணாக சண்டைகளை போட்டு நமக்கு வர வேண்டிய கிருபையை நம்மளே போக்கடிக்கிறோம். யோனா புஸ்தகத்துல அப்படி நான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். யோனா புஸ்தகம். தங்களுக்கு வர வேண்டிய கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சீக்கிரம் எடுத்தவங்க வாசிங்க. சீக்கிரம். யோனா புஸ்தகத்தில் பார்க்கிறோம். இந்த வசனம் மேலே தான் இருக்கும். எத்தனாவது? 2:8. பொய்யான மாயையை பின்பற்றுவங்க அவ என்னதான் செய்றாங்க? தங்களுக்கு வர வேண்டிய நன்மையே, தங்களுக்கு வர வேண்டிய கிருபைகளை
அங்கே போக்கடிக்கிறாங்க. அதுதான் உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம உங்களுக்கு வர வேண்டிய நன்மை நம்மளே கெடுக்கிறோம். ஆகவே நீ ஜெபத்தில் உட்கார்ந்துடணும். ஜெபிக்க வேண்டிய வேலையில சண்டை போட்டுட்டு வந்துட்டு பாருங்க. அப்படி இருந்தால் நமக்கு வர வேண்டிய நன்மையை போக்கடிக்கிறோம். இப்போ தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நடுராத்திரியில் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதிகாலையில் புது புது கிருபைகளை ஆண்டவர் தாராராம். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. தூக்கத்தை தியாகம் பண்ணி ஒரு லட்சியத்தோடு வந்திருக்கிறோம். கர்த்தர் என்னை ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்புவார். இன்னைக்கு மதியத்துக்கு மேலேயே எனக்கு உள் உணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு முழு இரவு ஜெபம், ஆசீர்வதிங்கன்னு. காலையில் அந்த வசனம் வந்துட்டு போச்சு, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். மதியத்துக்கு மேலே அந்த வார்த்தை வந்துக்கிட்டே மறுபடியும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் உள் உணர்வு சொல்லிச்சு, ஏதோ ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் கர்த்தர் தாமே. நான் சொன்னேன், யாரோ ஒருவருக்கு, ஆனால் எல்லாருக்கும் நீங்கள் நன்மையானதை, ரெட்டிப்பான நன்மை யாவருக்கும் தந்து நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொன்னேன். அந்த வீட்டில் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போகிறார். உள் உணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு மதியத்துக்கு மேலே. ஆகவே தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தங்களுக்கு வர வேண்டிய கிருபைகளை போக்கடிக்கிறாங்க. ஒன்றுக்கும் உதவாத நமக்கு ஒரு நன்மை ஆண்டவர் வச்சிருக்காருன்னா அது தடை செய்யறது யாரு சொல்லுங்க? தடை செய்யறது பிசாசு. தடைகளை நீக்கிறது யாரு? சேனைகளின் கர்த்தர். நன்மை செய்கிறது கர்த்தர், தீமை செய்கிறது பிசாசனுடைய காரியங்கள். ஆகவே இந்த தந்திரத்தை நம்ம அறிந்து கொள்ள வேணும். நம்ம ஜபிக்கிற நேரத்தை தடை செய்யுது, நம்மளை சோர்வுபடுத்துது பாருங்க. அதை நம்ம தந்திரத்தை நம்ம அறிந்தா போதும். ஜபிக்கிறவங்க ஒவ்வொருவரும் அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இது ஜபிக்கிற வேலை. பிசாசு தேடி வரும், சொந்தக்காரர் மூலமாகவும் பிள்ளைய மூலமாகவும் யார் மூலமாகவும் வரும். ஆகவே இந்த தந்திரத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இந்த பிரச்சனை வரும்போது நம்ம சோர்ந்து போயிடுவோம், ஜெபிக்க அந்த விருப்பம் வராது. நமக்கு வர வேண்டிய நன்மையை நம்மளே கெடுத்துக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பொறுமையா இருக்கணும், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டா. தாவீது சொல்றார். ஆகவே நம்முடைய கூப்பிடுதலை கேட்கணும்னா நம்ம என்னதான் செய்யணுமா? தேவ சமூகத்தில் பொறுமையா இருக்கணும். நம்ம பேசிட்டு அவர் யுத்தம் பண்ண முடியாது. ஒருவருக்கொருவர் அவங்க சரியில்லை, அவகிட்ட கேட்டு இவங்க சரியில்லை, மொத்தமா யாரும் நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாக்கு போக்கு, யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். விபச்சாரத்துல கண்டு பாருங்க கையோட பிடிச்சிட்டு வந்த இயேசு கிறிஸ்து முன்பாக நிறுத்தும் பொழுது குற்றம் சாட்டுறாங்க. அவருக்கு கீழே எழுதி புலிதில எழுதினார். அவர் என்னதான் எழுதியிருப்பாரு? குற்றம் சாட்டுறாங்களே, அத்தனை பேருடைய குற்றங்களை எழுதிட்டார். ஒருவர் ஆகிலும் இந்த இடத்துல இல்ல, வெக்கப்பட்டு ஓடிட்டாங்க. ஸ்திரீ மட்டும் நிற்கிறா. யாருமே உன்னை பற்றி எதுவுமே நியாயம் தீர்க்கலையே, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன், இனி பாவம் செய்யாத போ, இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் மன்னித்தார். ஆகவே அப்படிப்பட்ட மனப்பக்குவம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வர வேண்டும். ஆகவே நம்ம குற்றம் சுமத்தக்கூடாது. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. முதலாவது நான் சரியில்லை ஆண்டவரே, கர்த்தாவே நீங்க எனக்குள்ள இருக்கிறது உண்மையானால் உனக்கு இருக்கிற அந்த நீடிய பொறுமை எல்லாம் எனக்கு தருவீங்க. யாரும் என்னை நோக்கி துணிகரமா பேச முடியாது. நீங்க எனக்குள்ள வாங்க, எனக்கு பொறுமையை தாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பொறுமைக்கு அழிவே இல்லை. ஆகவே அதெல்லாம் நீங்க கேட்க வேணும், கர்த்தருடன் கேட்க வேணும். இது நமக்கு வர வேண்டிய நன்மையை கெடுத்துரும், ஒன்றும் இல்லாம நம்மளை ஆக்கிறோம். அதனாலதான் நம்ம தங்களுக்கு வர வேண்டிய நன்மையை, கிருபையை அநேகர் போக்கடிக்கிறது இந்த நாட்களில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சபைகளுக்குள்ளேயே ஒருவருக்குற எழும்புவாங்க. இதெல்லாம் பிசாசு எழும்புவான். அவங்களுக்குள்ள ஜெபம் குறையும் போது எழும்புவான். நம்ம நம்பியே இருப்போம். நம்ம அந்த வேலையில மனுஷர் மேல் நீ நம்பிக்கை வைக்காதன்னு சொல்லிட்டு அவங்க மூலமா ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி ஆண்டவர் தான் அந்த வழியில நடத்துவார். நீ பொறுமையா இருக்கிறாயா? நீ பொறுமையா இருந்தா தான் அவங்களுக்கும் உனக்கு ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் பார்ப்பார். அவங்களும் பேசி நீ பேசிட்டேன்னா ரெண்டு பேருக்கும் எதுவுமே வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் துக்கப்படுவார். ஆகவே நீ ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்ய, அப்பதான் கிரியை செய்வார். நீ ஜெபம் பண்ணு. என்கிட்ட மக பேசுது, அவ்வளவு அவமானத்தை துன்பத்தில் சகிச்சுட்டு ஏன் கூட பேசுதே,
உனக்கு வர வேண்டிய துன்பமெல்லாம் எனக்கு வந்தது போல சொல்லிட்டு அவர் என்னதான் செய்வார்? அப்பதான் ஸ்டெப் எடுத்து வைப்பார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்த 10 ஸ்டெப்பு தேவன் எடுத்து வைப்பார். உனக்காக அவர் கிரியை செய்வார். உன் காரியத்தை, நம்முடைய காரியத்தை அவர் கரத்துல கொடுக்காத பட்சத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய முடியாது. அவருடைய கரத்துல ஜெபத்தின் மூலமா கொடுத்த பிறகு அவரை துதிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, இந்த பவுலும் சீலாவும் பெரிய பெரிய ஆளுங்க இருந்திருப்பாங்க, யார்ட்டையும் சொல்லல, பாடி துதித்தாருங்க, எந்த கவலையும் இல்லாதபடி. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருந்தா நம்ம வேதனைப்பட்டு புலம்பி இருப்போம். பணம் காசு யார்கிட்டையும் கேட்டு வெளியில வர்றதுக்கு தான் நம்ம முயற்சி எடுத்திருப்போம். இந்த பவுலும் சீலாவும் தேவனை பாடி துதித்தார்கள், ஜெபத்தின் மூலமா தேவனோடு பேசினார்கள். அவர் கர்த்தர் விடுவித்தார். என் ஜனமே, அப்ப அந்த நாட்கள் விடுவித்த தேவன் பவுலும் சீலாவையும் நடுராத்திரியை ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு விடுவித்த தேவன் இந்த வேளையில கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னை நிச்சயமாகவே அவர் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவன், அவர் நமக்கு நீதி நியாயம் செய்கிற தேவன். நம்முடைய நீதி அழுக்கு கந்தையாக இருக்கலாம், ஆனா தேவன் இதெல்லாம் பார்க்கல. நமக்காக அவர் ஜீவன் தந்திருக்கிறார். நாம் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காகவே நாம் செய்த பாவங்கள், குறைகள், குற்றங்கள் யாவையும் அவரிடமாக அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல சுமந்து, அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்து அவர் நம்மளை மீட்டு எடுக்கிறார். அவர் இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். ஆகவே ஒன்றையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு மட்டும் நீ தெரியப்படுத்து. ஜெபத்தின் மூலமா தேவனோடு நீ பேசிக்கொண்டே இரு. நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. என் ஜனமே, நீ எதையும் குறித்து நீ தளர்ந்து போக வேண்டாம். நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் உன் குடும்பத்துக்குள்ள வரலாம். ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தா வந்துட்டு பெருச்சாளி, எலி பெருச்சாலாம் அருவறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து அதை பிடிச்சு என்னதான் செய்யறாங்க, வாட்டி சமைச்சு சாப்பிட்றாங்க. ஐயருவு பழைய ஏற்பாடுல பார்க்குறோம். தேவன் சொல்றாரு, இந்த எலி பெருச்சாலையெல்லாம் தேவனுக்கு முன்பா அருவறுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒரு சில வீடுகளில் பெருச்சாளி என்ன செய்யுது, நிறையா இருக்கு, மருந்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. நடந்த சம்பவம். இந்த மருந்து சாப்பிட்டு கூட சாகலை. பெருச்சாளி மனுஷருக்கு மேல இருக்கும் போல தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எந்த அளவுக்கு நம்மளை இடத்துல படுத்தணுமோ அந்த அளவுக்கு பிசாசு என்னதான் செய்யறான், வந்து ஒற்றுமையா சமாதானத்துடன் வர்ற பிள்ளைகளை பிரிச்சு விடுறதுதான் அவனுடைய வேலை. யாருடைய வேலை சொல்லுங்க? யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. ஆகவே என்னன்னா விடுறான் பாருங்க. ஒண்ணு எலிய விடுறான், பெருச்சாலிய விடுறான். அந்த பெருச்சாலிலாம் தூங்கும் போது காலை கடிச்சிச்சுன்னா போச்சு. என்ன ஆகும்? என்ன வரும் சொல்லுங்க? தண்ணி வருமா, ரத்தம் வருமா? ரத்தம் வரும் பாருங்க. எவ்வளவு ஒரு இது. அதெல்லாம் வந்து தேவனுக்கு தெரியாம எது நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இது மாத்திரம் இல்ல, எவ்வளவு சின்ன சின்னதற்கெல்லாம் பிரச்சனையை உண்டு பண்ணி, ஏன் இதெல்லாம் வருது? இந்த சூழ்நிலையில் நீ என் ஜெபத்துல என்னோடு பேசுவாயா? இந்த சூழ்நிலையை என்னை தேடுவாயா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னிடம் நீ சொல்லு, என்னோடு நீ ஜெபத்தின் மூலமா நீ பேசு, நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று அவர் சொல்லுகிற வார்த்தையா இருக்கிறது. அவர் சத்துருக்களை நேசிக்க சொல்றார். யாவரையும் அவர் நமக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அவர்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நீ ஜெபம் பண்ணும் போது ஜெபிக்க 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 இந்த சத்துரு வெட்கப்பட்டு போயிடுவான். நம்ம எவ்வளவுதான் இடத்துல கொடுக்குறோம், என்னால முடியலப்பா, முடியல. ஜெபாவி வர ஆண்டவர் தந்திருக்கிறார். நீ ஜெபத்து மூலமா அவரோட பேசிக்கிட்டு இருக்க, ஐயோ என்னால எரியுது, என்னால இருக்க முடியலன்னு ஓடியே போயிடுவான். பாருங்க, பிசாசுக்கு நீங்க எப்பதான் எதிர்த்து நிக்க முடியும்? ஜெபிக்கும் போது அவனுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடியே போவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்க அதிகமா ஜெபத்தை கூட்டணும். 2026 வருஷத்துல இந்த முழு இரவு ஜெபத்துல வந்திருக்கிறீங்க. நம்ம ஜெபித்தோம், இதோட முடிக்க கூடாது. நீங்க அதிகாலையிலையும் எப்பொழுதும் வேலை செய்யும் போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நீங்க ஜெப ஆவியை நீங்க பெருக்க வேண்டும். அப்படி கூட பாடல் படிக்கிறோம். ஜெப ஆவி யாருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே, ஜெப
வீற்றிடவே ஜெப சிந்தை தாரும் தெய்வா. ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெப தீபம் என்னிடம் எரிந்திடவே ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெப தீபம் என்னிடம் எரிந்திடவே ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெயித்து நான் உம்முடன் வீற்றிடவே ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெப தீபம் என்னிடம் எரிந்திடவே ஜெப ஆவி அருளும் தேவா. ஜெப தீபம் என்னிடம் எரிந்திடவே. ஜெப தீபம் என்னதான் செய்யணுமா? உங்களுக்குள்ள எரியணும். ஜெபத்தின் மூலமா நீங்க தேவனோடு பேசும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். ஜெப சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். நம்முடைய வேண்டுதல், உங்களுடைய வேண்டுதல்கள் யாவையும் அவர் கேட்டு அவர் பதிலை தருகிற தேவன். ஆகவே எத்தனை பேருடைய ஜீவியத்தில் வீட்டுக்கு போன பிறகு ஜெப ஆவி ஏதாயிலும் உங்களை தேடி சோதனை வருதுன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை மகிமை சொல்லிட்டு நீங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விடாம, ஐயோ எரியுது எரியுது, இந்த பிசாசு என்ன செய்யும்? எரியுது எரியுது, நான் போறேன் போறேன் சொல்லிட்டு நீங்க அந்த அளவுக்கு சோதனை வரும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், அக்கினியை போடுறேன், தேவ அக்கினியை போடுறேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி நீங்க பண்ணும்போது பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணும் போதே அந்த அக்கினியை போடுறேன், எரிஞ்சு போயிடும். யார் எரிஞ்சு போவா? அவங்களுக்குள்ள இருக்கிற கிரியை அவங்க எரிந்து போகும்னு நினைச்சு நாம் ஜெபிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை போல அவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாமிசத்து சரீரத்துக்குள்ள இருந்த கிரியைகளை நம்ம கடிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபம் இந்த பாடல் வந்துருச்சு, அருமையான பாடல் பாருங்க. ஜெப ஆவி அருளும் தேவா, ஜெப தீபம் என்னிலும் எரிந்திடவே ஜெப சிந்தை தாரும் தேவா. ஜெபித்து நான் உம்முடன் வீற்றிருவேன். நீ ஜெபத்தை நீ அதிகரிக்க அதிகரிக்க அவரோடன் நீ வீட்டு இருக்கவும், அவரோடு உறவாடவும், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தை ஊற்றிடுவேன். நொறுங்குண்ட இருதயம், நறுங்குண்ட ஆவியினால் அமர்ந்திடுவேன். கருத்துடன் வேண்டுதல் செய்திட நான் திருப்பாதம் அனுதினம் அண்டிடுவேன். அப்ப கருத்துடன் விண்ணப்பம் பண்ணுவதற்கு நாம் ஒரு கருத்துடன் நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் நமக்கு வர வேண்டிய கிருபையை போக்கடிக்கிறதுக்கு இப்படிப்பட்ட தந்திரம் இந்த 2026 வருஷத்துல இந்த பிசாசின் தந்திரத்தை நீங்க அறிந்து கொண்டு சோதனை வரும்போதெல்லாம் ஸ்தோத்திரம் 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 என்று நீங்க ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணும் போது அந்த கிரியைகள் உங்களை விட்டு என்ன செய்யும்? ஓடி போயிரும். உங்க கண்கள், இந்த மாமிச கண்களினால் நீங்க பார்ப்பீங்க. அந்த கிரியைகளாம் அகற்றி நீ ஜெபம் செய்ய தொடங்கினா தான் அவர் கிரியை செய்வார். நம்ம எதுவுமே செய்யாம நான் பதில் பேசுனா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். நம்ம ஜெபம் செய்ய தொடங்கும் போது அவர்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? அவங்களுக்குள்ள இருக்க கிரியைகளை அகற்றி ஒப்புரவாவாங்க, சமாதானமாவாங்க. ஆகவே இந்த ஜெப ஆவி நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த வேளையிலும் கூட நாம் ஒவ்வொருவரும் முழங்கால் படியிடுவோமாக. முடியாதவங்க எழுந்து நின்று இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஜெப ஆவியை கர்த்தர் தாமே நமக்கு தந்து அவர் வழி நடத்துவாராக. ஜெப சிந்தையை நமக்கு அவர் தருவாராக. இந்த பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே ஜெபித்த போது, தேவனை துதித்து பாடின போது, காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று என்று நாம் இந்த வேளையிலும் கூட தேவன் நம்மோடு பேசுகிறதை நாம் கேட்டோம். என் ஜனமே, உன்னுடைய பாவ கட்டுகளும் உனக்கு இருக்கிற தடைகளும் நீங்க முடியாக கர்த்தரை நோக்கி பார். அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அவரை நோக்கி நீ கூப்பிடு.
நீ விடாமுயற்சியோடு ஜெபத்தின் மூலமா தேவனோடு நீ பேசு. ஜெபாவியை தாங்க என்று நீ கேட்பாயா, உனக்கு விரோதமாய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ திடமனதோடு இரு. கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. அல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. பவுலும் சீலாவும் ஜெபித்தது போல கர்த்தர் இந்த நாட்களிலும் கூட ஜெபாவியை தந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுவித்து நன்மையினாலும் இரட்டிப்பான நன்மையினாலும் கர்த்தர் தந்து வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல வல்லமையுள்ளவர் ஒருவரும் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினான் அதை இடிப்பவன் இல்லை. நீர் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. ஆண்டவரே சிகட்டகதுர பக்கத்துடா. அல்லேலூயா. அம்மே துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர்
யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். என் ஜனமே, நான் உன்னை காண்கிற தேவனாய் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு நீ உண்மையோடு எனக்கு முன்பாக உத்தமத்தோடு நடந்து கொள்வாயாக. எனக்கு பயப்படுகிற பயத்தோடு நீ காணப்படுவாயாக. என்னை நோக்கி நித்தமும் துதிகளை செலுத்து. நான் துதிகளில் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றி தருவேன். உன் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவேன். நீ இந்த வேளையில என்னை நோக்கி பார், அப்பொழுது உன் முகம் பிரகாசம் அடையும். நீ என் நாமத்தை மேல் நம்பிக்கை வைத்து நான் உனக்கு சொன்ன வார்த்தையின் மேல் நீ விசுவாசமாயிரு, அப்பொழுது என் மகிமையை காண்பாய். உனக்கு வருகிற பலவீனங்கள் யாவையும் நான் நீக்கி போடுகிற தேவனாய் இருக்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. ஓ சக்கட்டக்கத்துடா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. சிக்கட்டக்கத்துடா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சிக்கட்டக்கத்துடா. ஆமென். கர்த்தர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் பேசுகிறார். அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் நமக்கு நியாயம் செய்கிற தேவன். அவர் நீதியின் ராஜா, சமாதான பிரபு. அவர் உனக்கு சமாதான பிரபுவா ஆயிருந்து உன்னை வழி நடத்துவார். உனக்கு இருக்கிற எல்லாம், இப்ப இருக்கிற எல்லாம் இக்கட்டிலிருந்தும் உன்னை விடுவிப்பார். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உன்னை விடுவிப்பார். நீ உன்னுடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபத்தின் மூலமாய் அவருடன் நீ பேசுவாயாக. கர்த்தர் நீ இருக்கிற நெருக்கத்திலிருந்து அவர் விடுவிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஜெப ஆவியினால் நிரப்புங்க. கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு ஒன்று, நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மேல், கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் உனக்கு சொன்ன வார்த்தையின் மேல் விசுவாசமாயிரு, அப்பொழுது தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஓ ஷிகட்டகதுடா. மனுஷர் உன்னை புரிந்து கொள்ள முடியாது. உன் வேதனைகள் யாவையும் ஒருவர் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே உன் வேதனைகளை அறிகிற தேவனாய் இருக்கிறார். ஓ மகிமை. ஷிகட்டகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபத்தின் மூலமா தேவனோடு பேசுவது உனக்கு கஷ்டம் இல்ல, ரேசான ஒரு காரியமாய் இருக்கிறது. நீ தேவனுடன், சர்வ வல்லமையுள்ள தேவனுடன் பேசுவது நாம் பாக்கியமுள்ள ஜனம். அநேகருக்கு ஜெபத்தின் மூலமா தேவனோடு பேசுற சிலாக்கியம், இந்த விருப்பமும்
இந்த ஜெபாவியம் அநேகருக்கு இல்லை. தேவன் நமக்கு தந்தாரே, நீ கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது மறு உத்தரவை உனக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமே ஷகல்லகதுடா துரபகதுடா துரபல்லகதிடோ ஷிகட்டகதுடா துரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமே ஹல்லேலூயா. ஒரு முழுமையான அபிஷேகத்தினை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு திரும்பிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாபாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி ஆண்டவரே, அக்கினியை போடுங்க, இப்பொழுது பற்றி எறிவதாக. ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஷகல்லகதுரபகதுடோ ஷிகட்டகதுடோ துரபகதுடா ஷகல்லகதுடா துரமன்னகதுடோ ஷிகட்டகதுரபகதுடா சகல்லகதுரபகதுடா மனதுரபகதிடோ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துக்காய் நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே அவருடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசினார். அவருடைய வார்த்தைகளுக்காய், ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்தினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தயவும் கிருபையும் அவருடைய இரக்கமும் ஒவ்வொரு மேலும் இருந்து தாங்கி வழி நடத்த முடியாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீ நடத்தி தந்தபடி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெப ஆவியும் ஜெப சிந்தையும் கர்த்தாவே ஆண்டவரே, ஜெப தீபமும் எங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரிவதாக. ஜெப ஆவியினாலும் ஒவ்வொருவரை நிரப்புங்க. ஜெபத்தின் மூலமாய் உம்மோடு அனுதினமும் பேச அதுக்கேற்ற கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. இங்க வந்திருக்கிற பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் இரட்டிப்பான நன்மையை தந்து வழி நடத்துங்க. கர்த்தர் உனக்கு இரட்டிப்பான நன்மையை தந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி பிள்ளைகளுக்கு தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தந்து வழி நடத்துங்க. நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என் சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே, நீங்க பரிகாரி ஆகிய கர்த்தராயிருந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், உடைய கிருபை உடைய பாதுகாப்பு ஒவ்வொரு மேலும் காணப்படட்டும். உடைய தேவை எக்கால சத்தம் ஆனது பூமியில கடைசி சத்தம், தேவை எக்கால சத்தம். சத்தம் திணிக்கும் பொழுது நாங்கள் எல்லாருமே சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கன மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமே. நாம் தொடர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி,
அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.